எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ரிவைவல். ஆமென். ஆனால் அதற்கு ஒத்த வார்த்தைகள் ரெஸ்டோரேஷன். அப்படி என்றால் திரும்ப கட்டுதல், அல்லது பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல திரும்ப ரெஸ்டோரேஷன். அடுத்து முற்பிதாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், சத்தியங்கள், ஆமென், அதை இன்றைக்கு பெலிஸ்திய ஆவி மூடிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்தம், ஐயா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா நம்ம பண்ற பாவம், பண்ண போற பாவம், ஏற்கனவே பண்ணதெல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு, வாங்க எல்லாரும் பாவம் செய்யலான்னு கூப்பிடுறான் நம்மள. ஹலோ, இது வாலிபர்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஏன்னா நம்ம பாஸ்ட் எப்போ போனாலும் அதை பண்ணாது இதை பண்ண, ஏன் இப்படி இருக்க, அப்படி இப்படி சபை கூடுதல் வரக்கூடாது, ஆராதனைக்கு ஒழுங்கா வரணும், அதை பண்ணணும். ஏய், ஒரே டார்ச்சரியா. பக்கத்தில் ஒருத்தன் சர்ச் ஓப்பன் பண்ணியிருக்கான், நீ எப்படி வேணாவா, ட்ரெஸ்ஸே இல்லாம வா, நம்ம ஆராதிக்கலான்னு கூப்பிடுறான். நீ பாவம் பண்றது ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்றான். வா நம்ம எல்லாரும் குடிச்சிட்டே ஆராதிக்கலான்னு ஒருத்தன் கூப்பிடுறான். ஹலோ, நம்ம பார்க்குறான், அடையப்பா. இன்னொருத்தன் சொல்றான் பரலோகம்னு ஒன்று கிடையாது, இதுதான் பரலோகன்றான். அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் எழும்பி வந்துட்டு இருக்கான். வாலிபர்களை தடுமாற செய்ய, அடுத்த தலைமுறையை நாசமாக்கி சபைகளை அழிக்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், வாலிபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இந்த மெசேஜை கேரி பண்ணிட்டு போங்க. வாலிபர்களுக்கெல்லாம் சொல்லுங்க, ஏய், நாம் புதிய துறவு தோண்டுவதற்கு அழைக்கப்படவில்லை. ஏற்கனவே என் தகப்பன் தோண்டின துறவை பெலிஸ்திய ஆவிகள் மூடி இருக்கானே, அதை திரும்ப தோன்றதுக்கு தான் கர்த்தரனை அழைத்திருக்கிறார். துறவுன்னா என்ன? கிணறுனா என்ன? துறவு. சார் கவனிங்க, இது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த பரிசுத்த வேதத்திலிருந்து காலையில் கூட நான் பாஸ்டர் இம்மானுவேல்கிட்ட பேசிட்டு வந்தேன். தமிழ் திருச்சபை தோன்றி 350 வருடங்கள் சுமார், அப்ராக்சிமேட்லி 400 வருடங்களுக்குள்ளதான். அப்போ தமிழ் சபைகளை உருவாக்கினவர்கள் இந்த வேதத்தை எபிரேய கிரேக்கத்திலிருந்து டைரக்டா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்ல ஒரு சில மனித பிழைகள் இருக்கலாம், சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இந்த வேதத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு க்ளோரி மெயில், அந்த என்னது, வாட் இஸ் தட், நெட்ல தட்டினா எங்கெல்லாம் க்ளோரி இருக்கும் வந்துடும். நம்மால் வரிசையா 10 வசனம் போடா, இன்னைக்கு பிரசங்கம் முடிஞ்சது, அப்படி எடுத்துட்டு வர்றான். சரி, ஒன்று நமக்கு தெரியல, நானும் கூகுள் பார்க்குறேன், எனக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் புரியல, வசனத்துக்கு புரியலன்னா கூகுளில் தட்டுறேன். உலகத்திலிருந்து ஏராளமான பரிசுத்தவான்கள் அந்த வசனத்துக்கு நிறைய விளக்கம், நான் ஜெபத்தோட பார்க்கும்போது எது எனக்கு கன்விக்ட் பண்ணுதோ அதை நான் எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ இவ்வளோ ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ், ஏகப்பட்ட செயின் ரெஃபரன்சஸ், எத்தனையோ பேர், ஒரு புக்குக்கு 1000 பேர் எழுதியிருப்பான் அதனுடைய விளக்க உரை. இன்னைக்கு இவ்வளோ இருக்கு தம்பி, பிரதர். ஆனால் என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய முற்பிதாக்களுக்கு ஒன்றுமே கிடையாது, நெட்டு கிடையாது, வேற ரெஃபரன்ஸ் புக்கு கிடையாது. அவர்கள் கையில் இருந்த ஒன்றே ஒன்று இந்த பரிசுத்த வேதம். பைபிள் காலேஜ் இல்லை. ஆமென். அவர்கள் எப்படி வெளிப்பாடு வந்து தெரியுமா? முழங்கால் நின்று கண்ணீரோடு கூட இந்த வேதத்தை, ஆண்டவரே நீர் கற்றுக்கொடும் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு புரியல, இதில் இருக்க வெளிப்பாட்டை தாங்கன்னா பரிசுத்த ஆவியானவரே டைரக்டா கற்றுக் கொடுத்துதான் தமிழ் திருச்சபைகள் உருவாக்கப்பட்டது. ஆமென். அன்றைக்கு கலப்படம் இல்லைங்க, அன்னைக்கு கலப்படம் இல்லை. இன்றைக்கு பிசாசு என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முற்பிதாக்கள் இந்த இதிலிருந்து தோண்டின துறவுகளை அவன் இப்ப மூடிட்டு வர்றான். கள்ள உபதேசம் ஈஸியா அடாப்ட் பண்ணிடுறான். இப்ப கர்த்தர் இந்த கடைசி எழுப்புதலின் நாட்களில் ஒரு கூட்டத்தை தேடுகிறார். என்னுடைய முற்பிதாக்கள் தோண்டின துறவுகள், வெளிப்பாடுகள், சத்தியங்களை பெலிஸ்தி ஆவிகள் மூடுறானே, அதை நான் திரும்ப தோண்டதான் கர்த்தரனை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அதை திரும்ப தோண்டதான். தாவீது சொல்றான், ஆமென், பழுதாய் போனதை சீர்படுத்தி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப
ஆண்டவர் அதான் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் புதுசா உன்னை கட்ட, ஏன் அவர் நினைச்சா கட்ட முடியாதா? இல்லை, எது டேமேஜ் ஆயிருக்கோ, எது இடிந்து கிடக்குதோ அலங்கும், அது திரும்ப கட்ட போறேன். ஆமே. ஸோ இங்க தாவீது என்ன சொல்றாரு, எனக்கு வயசாகி, அவன் நினைக்கிறாரு வயசாயிருச்சு, அடுத்தது பையன்தான் வர்றான், ஆனா அவனை நம்ப இயலாது. பையன்தான் வர்றான், ஆனா அவன் எப்படி கரெக்டாக எடுத்துட்டு போவானான்னு தெரியல. ஒரு செட்டப் பண்ணிடலான்னு சொல்லி பாருங்க, அவன் வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4000 பேரையும் ஒரே நேரத்தில் ஆராதிக்க வைக்கலையா, அவர்களை பல குழுக்களாக பிரித்து 24 மணி நேரம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு முறையை ஏற்படுத்தினான். 24 hours. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு சின்ன சின்ன குரூப்பா அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் பிரித்து ஒரு டேர்ம் முடிஞ்சோன்னா அடுத்த டேர்ம் இப்போ இங்கே ஆராதிக்கும் போது ஒவ்வொருத்தரும் வர்ஷிப் பண்ணாங்கல்ல, லைக் தட் ஒவ்வொரு குரூப்பா ஆராதிக்க வச்சு 24 மணி நேரமும் தேவனை ஆராதிக்கிற முறையை தாவீது ஏற்படுத்தினார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அப்படி தாவீது ஏற்படுத்தின அந்த முறைதான் தாவீதின் கூடாரம் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் தாவீதுடைய கூடாரம். ஆனால் அவன் எதற்காக பயந்தானோ அது 4 தலைமுறை தள்ளி நடக்கல, பையன் தலைமுறையில் நடந்துருச்சு. சாலமோனுடைய ஆரம்பம் நன்றாக இருந்தது. அவன் தன் கைகளினாலே தேவனுக்கு ஆலயத்தை கட்டினான். ஆனால் எந்த கைகளினாலே ஆலயத்தை கட்டினானோ அதே கைகளினாலே விக்கிரக கோவில்களை கட்டினான். ஆமென். நாளடைவில் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போவதற்கு இவன் தான் காரணம், முதல் காரணமாக இருந்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, டே ஒரு நாள் வரும் நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதில் பழுதாய் போனதெல்லாம் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை திரும்ப ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ரெஸ்டோரேஷன், ஆங்கிலத்திலே ரிவைவல் என்கிற வார்த்தை இல்லைங்களா, ரிவைவல். சங்கீதத்திலே தாவீது ஜெபம் பண்றான் 85:6, ஆண்டவரே உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆங்கிலத்தில் will you not revive us again that your people may rejoice in you. எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, ரிவைவல். ஆமென். ஆனால் அதற்கு ஒத்த வார்த்தைகள் ரெஸ்டோரேஷன். அப்படி என்றால் திரும்ப கட்டுதல், அல்லது பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல திரும்ப ரெஸ்டோரேஷன்.